பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் என்னன்னா எறா குறுமிளகு தொக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள்: இறால் 4 பீஸ், வெங்காயம் 1 கப், தக்காளி 1 கப், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி அரை கப், இஞ்சி பூண்டு விழுது அரை கப், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சள் அரை டீஸ்பூன், ஜீராத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், தேங்காய் பேஸ்ட் 1 கப், உப்பு தேவையான அளவு. இந்த எறா குறுமிளகு தேவையான பொருள் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது வந்துட்டு ஸ்டவ் சூடாகிடுச்சு. நம்ம வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இதில் இப்போ ஜீரா போட போகிறோம். ஜீரா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம கறி லீவ்ஸ் போடுறோம். நம்ம எந்த கிரேவி பண்ணாலும் அதில் வந்துட்டு ஆனியன்ஸ் கொஞ்சம் நல்லா நிறைய யூஸ் பண்ணோம்னா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எறா குறுமிளகு அப்படின்னு என்ன, குறுமிளகு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் கார்ன். இது வந்துட்டு தூய தமிழில் வந்துட்டு குறுமிளகு அப்படின்னு சொல்லுவாங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கிட்டு இருக்கு. நல்லா பொன்னிறம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் தக்காளி போடணும். அப்போ தான் வந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கிரேவியோட டேஸ்ட் வரும். நம்ம வந்துட்டு கொஞ்சம் அரை வேக்காடை வேக வச்சுட்டு தக்காளி போட்டோம்னா கிரேவி சரியாக வேகாது, இதுவாகாது. அங்கேயும் வெங்காயம் அப்படியே மிதக்கும். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா நல்லா நம்ம சாட்டே பண்ணணும், நல்லா வதக்கணும். பச்சை வடையெல்லாம் நல்லா ஃபுல்லாக போகணும். பொருள் நல்லா சாட்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் மசாலா போட போகிறோம். இதில் மஞ்சத்தூள் போடுங்க, 1/4 டீஸ்பூன் போடுங்க. மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா அதான் வந்துட்டு நல்ல டிஷ்ஷோட கலர் நல்லா கொடுக்கும், நல்லா ஷைனிங் கொடுக்கும். அடுத்த மிளகாத்தூள். இது ரெண்டு தான் அந்த டிஷ்ஷோட கலரு ஷைனிங் நல்லா கொடுக்கும். நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டுங்கிறதுனால தனியாக போட்டுருப்போம் முக்கியம். ஏன்னா அதான் திக்னஸ் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டு வாசனை எல்லாமே அதான் கொடுக்கும். இப்போ இது போட்டதுக்கப்புறம் நம்ம அப்படியே லைட்டாக சாட்டே பண்ணிக்கிறோம். ஒரு நல்லா சாட்டேஜ் பண்ணியாச்சு. நம்ம அது தக்காளி போட போகிறோம். இந்த தக்காளி போட்டு இதை நல்லா நம்ம வந்துட்டு இந்த தக்காளி நல்லா கரையணும். இதில் வந்துட்டு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டை போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ட்ரையாகவும் பண்ணலாம், இது வந்து கிரேவியாகவும் பண்ணலாம். இந்த குழம்பு இது பண்ணிங்கன்னா இது வந்து ரைஸோட போட்டுலாம் சாப்பிட்லாம். ட்ரையாக பண்ணிங்கன்னா சப்பாத்தி அது மாதிரி வச்சு நல்லா சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். இதில் வந்து நான் எறா போட போகிறேன். இந்த எறா வந்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லா உள்ள இஞ்சி பூண்டோட வாடை, இது சால்ட்டு, ஸ்பைசிஸ் எல்லாமே உள்ள நல்லா இதுவாகும். இந்த எறா பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே குக் ஆகிடணும். இது வந்து ரொம்ப குக் பண்ணோம்னா ஹார்ட் ஆகிடும் வந்துட்டு. அது ஏன்னா இப்போ இது வந்து கிரேவியாக பண்ணதுனால கொஞ்சம் நம்ம அதிகமாக குக் பண்ண போகிறோம். இப்போ இந்த எறா பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக குக் பண்ணுறோம், லைட்டாக கிரேவி ஆகும்னு சொல்லிட்டு. நம்ம இதில் வந்துட்டு பெப்பர் கார்ன்ஸ் வந்து லாஸ்ட்டாக போட்டால் போதும். என் முன்னாடியே போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை வந்துடும். உங்களுக்கு இதில் வந்து எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து தேங்காய் பேஸ்ட் போட போகிறோம். தேங்காய் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம பெப்பர் கார்ன்ஸ் போட்டால் போதும். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு இதுலேயே நார்மலாக ஸ்பைசி இருக்கும். பெப்பர் கார்ன்ஸ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஏற்றுக்கலாம், இது பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு ப்ரான்ஸ் குக் ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்துட்டு தேங்காய் பேஸ்ட் போட போகிறோம்.
இப்போ வந்து நம்மளோட ஃபுல் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு, கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி ஆயிடுச்சு வந்துட்டு. நம்ம இது ரொம்ப தண்ணியெல்லாம் வந்துட்டு வைக்க முடியாது. இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கெட்டியான கிரேவி தான். நம்ம செட்டிநாடு கிரேவின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கெட்டியாக தான் இருக்கும் வந்துட்டு. நல்லா ரைஸோட போட்டு நம்மளும் பெரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் வந்துட்டு. இப்போ இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு தேங்காய் பேஸ்ட் போட போகிறோம். இது நம்ம தேங்காய் பேஸ்ட் போடாமல் பண்ணலாம். என்ன மசாலா அங்கங்கேயும் கொஞ்சம் காரம் புளிப்பு அங்கே நிற்கும். நம்ம தேங்காய் பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இதில் கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் ஒரு இதுவாக சேர்த்து நிப்பாட்டிடும். ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எறா குறுமிளகு தொக்கு வந்து இப்போ ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ப்ரான்ஸ் எல்லாம் குக் ஆயிடுச்சு வந்துட்டு. ஒரு கலர் இது நல்லா பக்கா ஷைனிங் எல்லாம் கிடச்சிருச்சு. நம்ம இதில் லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், பெப்பர் கார்ன்ஸ் போட போகிறோம். இப்போ வந்துட்டு தேவையான பெப்பர் கார்ன்ஸ் போடுறோம். லைட்டாக கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் ஃப்ளேவருக்கு லைட்டாக ஜீரா பவுடர் கொடுக்குங்க. இப்போ வந்து நம்ம பெப்பர் கார்ன்ஸ், கரம் மசாலா பவுடர், ஜீரா பவுடர்லாம் போட்டோம். போட்டு இந்த மசாலா லைட்டாக ஒரு 2 நிமிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஆல்ரெடி இது எல்லாமே வந்து குக்குடு தான். இந்த கிரேவியோட டேஸ்ட்டு ஃப்ளேவருக்காக இதை போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்மளோட எறா குறுமிளகு தொக்கு ரெடி. நம்ம இதில் வந்துட்டு கடைசியாக கொத்தமல்லி போட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இது பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எறா குறுமிளகு தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோசை, ஊத்தாப்பம், இட்லி, ரைஸ் இது மாதிரி இதோட வந்து இது வந்து நான் அக்காம்பனிமெண்ட்டாக சாப்பிட்லாம். ப்ளஸ் இது இல்லாமல் நம்ம சப்பாத்தி அது மாதிரி இதோட சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது. நம்மளுக்கு தேவையான அளவு ஸ்பைசி இதில் இருக்குது வந்துட்டு. பெப்பர் கார்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி கொஞ்சம் ஆனியன்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க, அது உடம்புக்கு நல்லது. ப்ளஸ் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும், நம்ம ஸ்டைலில் இருக்கும் வந்துட்டு வீட்டில் பண்ணுற மாதிரி கிரேவி. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம ட்ரெடிஷ்னலாக ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது வந்துட்டு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் சர்வீஸ் பண்ண போகிறேன். இந்த எறா குறுமிளகு தொக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் செமி கிரேவியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, தோசை அது மாதிரிலாம் சாப்பிட்லாம். இதுக்கு இப்போ கார்னிஷ் தான் நான் கொரியாண்டர் போட்டுக்கிட்டு இருக்கேன். கொரியாண்டர் பற்றி நல்லா ஃப்ளேவராக இருக்கும். எல்லாம் நான் வெஜிடேரியன் டிஷ்ஷெலாம் கொரியாண்டர் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இந்த எறா குறுமிளகு தொகை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை அதோட சாப்பிட்லாம். இது வந்து ஃபுல்லாக நான் வந்து பெப்பர் கார்ன்ஸோட இதில் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.